Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 exercise 2.8. Okay, good. Ninth sum. If z is equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ரைட். இது வந்து ஒரு ஆர்ஜினை பொறுத்து எந்த இடத்துல ஃப்ளாட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டா அப்படின்ட்டு. கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்னா கடிகாரத்திற்கு எதிர் திசையில், கடிகாரம் சுத்தமில்ல அதுக்கு எதிர் திசையில், ஆப்போசிட் டைரெக்ஷனில். அப்போ இது பாயிண்ட்டாக எழுதணும்னா 2, -2 ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகிருக்கு. சரி, ரைட். அப்போ இதுக்கு போலார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் பண்ணால் தான் அது எவ்வளோ டிகிரி வந்து ஆங்கிள் வந்து டிவியேஷன் ஆகிருக்கு, விலகிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அப்படின்னு தெரியணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அவன் கொடுத்த ஆங்கிளை ஃபஸ்ட் ரோமீட்டர் செகண்ட் ரோமீட்டரை சேர்த்து கொண்டு வரணும். இதிலேருந்து அது மூவாய் கொண்டு வரணும். சரிங்களா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு அதை ஒன்று கண்டுபிடிச்சிடணும். ரைட். போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லிட்டு இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா போலார் ஃபார்ம். அதில் ஆர்ன்றது மாடுலஸ் இசட். ஓகே, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 4 + 4 √8 2 ரூட் 8 வந்து 4 × 2ன்னு பிரிச்சுட்டு 4 வெளியே எடுத்தால் 2 உள்ள ரூட் 2 ரூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸ். ஒய்யும் 2 தான், எக்ஸும் 2 தான். 2/2 அடித்தா 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு π/4. பட் இந்த குவாட்ரண்ட்டில் எந்த குவாட்ரண்ட்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ தீட்டா லைஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். இது நேம் ஏற்கனவே உனக்கு போலார் ஃபார்ம் அமைக்கையில் சொல்லி கொடுத்துருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து வந்து தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரண்ட் வந்து தீட்டா ஈக்குவல் டு π-ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்ட் வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா -π. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா ஃபோர்த்து குவாட்ரண்ட்னால அப்போ தீட்டா ஈக்குவல் டு -π/4. இப்போ நான் போலார் ஃபார்ம் பண்ண போகிறேன். இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் 2 √2 இன்ட்டு காஸ் -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. இதுதான் போலார் ஃபார்ம். இருக்கட்டும். இதை வந்து e⁻i -π/4ன்னு எழுதிக்கலாம், 2 √2ன்னு போட்டு. ஓகேங்களா? யூலர்ஸ் ஃபார்முலா, யூலர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னா e⁻i தீட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்? ஐ தீட்டான்னு சொல்லிக்கலாம். சிஸ் தீட்டான்னு ஒன்று சொல்லலாம், e⁻i தீட்டான்னு சொல்லலாம். e⁻i தீட்டா இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 √2 e⁻−π/4 இதுதான் இந்த இசட்டுக்குள்ள இது. அப்போ எவ்வளோ டிவியேஷன் ஆகிருக்குன்னா -π/4 டிவியேஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த கீழே தான் போடணும், -π/4. ஓகேங்களா? சரி, இதோட ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம்னா ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு? தீட்டா ஈக்குவல் டு π/3. அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு இல்லை Z1ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி 2 √2 e⁻i -π/4 இன்ட்டு மைனஸ் வேணால் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், இன்ட்டு e⁻π/3 அப்படின்னு எழுதணும். e⁻i π/3 அப்படின்னு எழுதணும். ஓகே, அது தீட்டாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், e⁻i தீட்டா அப்படின்ட்டு. இந்த கொடுத்துருந்தோம்ல மேலே இந்த இடத்துல சொன்னோம்ல e⁻i தீட்டா அப்படின்னு யூலர்ஸ் ஃபார்முலா மாதிரி. இப்போ பேஸ் 2 ஒன்றா இருக்குன்னா பவர் 2 ஆட் பண்ணி விடு. 2 √2 இன்ட்டு மைனஸ் வெளியில் எடுத்தால் தப்பாயிரும், மைனஸ் உள்ளே போட்டுக்கோ. i இன்ட்டு -π/4 ப்ளஸ் ப்ளஸ் π/3. அப்போ எல்சிஎம் எடுத்துக்கோ. 2 √2 e⁻i 12 -3π + 4π. அப்போ சப்ராக்ட் பண்ணால் π/12 e⁻π/12. π/12க்கு வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா தான் எந்த படம் போடுறோன்னா போடு, இல்லைன்னா தேவையில்லை. எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஆங்கிள் 180/12 அப்படின்னு அர்த்தம். அடிக்கிறோம் 15 டிகிரின்னு வரும், 15 டிகிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும், பாசிட்டிவ். தெரியா சொல்கிறது?
அப்போ இந்த Z1ன்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். வேணால் அந்த யூனிட் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளில் போட்டுக்க. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். தீட்டா ஈக்குவல் டு 15 டிகிரி டிவியேஷன் ஆகுது. அது Z1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, அது Z2ன்னு எடுத்து செய்வோம். அதை எழுதியிருக்கேன். ZE⁴I⁵3 அப்படின்னு அர்த்தம். Z-ஓட E⁴I⁵3 மல்டிப்ளை பண்ணால் அப்படி மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு Z2 அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்கு பாரு, 2π/3. அப்போ Z2 ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு e⁻⁻I⁵4 இன்ட்டு e⁻2π/3 அப்படின்னு அர்த்தம். அந்த இசட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இசட்டோட சேர்த்துக்கிட்டே வரணும். சரிங்களா? பார்த்து நிதானமாக. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோ. பவர் 2 ஆட் பண்ணு. பவர் 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 3π - 8 + 8π -3π + 8π 5π/12 5π/12 அப்படின்னு வரும். அதை அடித்து பார்த்தா என்ன வருது ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கோ. 5π/12 வந்து 15 வந்துச்சு. அப்போ என்ன வந்துச்சு, பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க. 75 டிகிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான் கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேங்களா? ரைட். அப்போ அதையும் நீ Z2ன்னு போட்டு நோட் பண்ணி காமிச்சிக்க. இந்த சர்க்கிளில் படம் வேணும்னா போட்டுக்க, வேலைன்னா விட்டு. சரிங்களா? சொல்கிறது கேட்டுக்க. டீச்சர்ஸ் போட சொன்னாங்கன்னா போட்டுக்குங்க. உனக்கு தெரியறக்காண்டி தான் நான் போடுறேன் எந்த இடத்துல லைஸ் ஆகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், போட்டு பார்க்கணும். சரிங்களா? ரைட். மறந்துடாதீங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் என்ன, Z3 தேர்டு ஒன்று Z3 theta equal to 3π/2. அப்போ Z3 equal to Z into e⁻3π/2. அப்போ Zக்கு பதிலாக √2 e⁻⁻I⁵4 அதோடு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 ஆட் பண்ணு. 2√2 e⁻⁻5/4 + 3π/2. ஐயா காமன் அடுத்தாச்சுல. 4 2s are 8 -2π + 8π 12π -10π/8 + 10π/8 அடித்தோம்னா 5/4. அப்போ 5/4ன்னு வருது. 5/4னா 45 டிகிரி இன்ட்டு 5ன்னு அர்த்தம். 45 5ஆல் பெருக்குனா என்ன ஆகுன்னு பார்த்துக்க. 225 வரும். 225 அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் ஆகும், 180 தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு எதுக்கு வந்துருச்சு, தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துருச்சு Z3 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, மறந்துடாத. சரியா? ரைட். இதுதான் இந்த சம்முக்குள்ள ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். பொறுமையாக நிதானமாக செய், தனித்தனியாக செய். ஓகேங்களா? Z1 Z2 Z3 அந்த கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணு. தேங்க்யூ.